கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள் இங்கே நினைவுக்கு வருகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மாற்றுத்திறனாளிதான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மாற்றுத்திறனாளிதான். அவர்கள் வாய் பேச முடியாது, அவர்கள் நாவிலே கொன்னல் இருந்தது. அதனால் அவர்கள் திக்கி திக்கி பேசுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் படைப்பினங்கள் தான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பிலே ஊனம் இல்லை. அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் அவர்களை ஃபிரௌன் என்ன சொன்னான்? இவர்தான் என்னை கொலை செய்வதற்கு வந்திருக்கிறார், என் ஆட்சியை பிடிப்பதற்கு வந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அன்னை ஆசியா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், அது குழந்தை, எதுவுமே தெரியாது அந்த குழந்தைக்கு, அதை நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களே என்று அந்த குழந்தையை சோதனை செய்யப்படுகிறது. ஒரு தட்டிலே பவளம் வைக்கப்படுகிறது, ஒரு தட்டிலே நெருப்பு கங்குகள் வைக்கப்படுகிறது, சோதனை செய்யப்படுகிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அந்த நேரத்திலே அவர்கள் பவளத்தின் பக்கம் கையை கொண்டு போகின்ற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கரத்தை நெருப்பில் கொண்டு போய் அந்த நெருப்பை எடுத்து வாயிலே போட்டு விட்டார்கள். அதன் காரணத்தினால் தான் அவர்களுக்கு ஏற்பட்ட கொன்னல் நாவு கொன்னலாக மாறியது என்பது வரலாறு, குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகளாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்விடத்திலே வேண்டினார்கள். தனக்கு ஏற்பட்டதை அல்லாஹ்விடத்திலே வேண்டினார்கள். வஹ்துல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. யா அல்லாஹ், என் நாவிலே இருக்கின்ற முடிச்சை அவித்து விடு, என் முடிச்சை அவித்து விடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட அந்த குறையை இறைவனிடத்திலே அவர்கள் சமர்ப்பித்தார்கள் என்பதாக குர்ஆன் சொல்லும் வரலாறுகள் என்று நமக்கு அற்புதமான நிகழ்வுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்படிப்பட்ட குறைகளை, மாற்றுத்திறனாளிகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிகவும் விருப்பப்படுகிறான் என்று சொல்வார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாற்றுத்திறனாளிகள் பொதுவாகவே தான் மாற்றுத்திறனாளியாக ஆக வேண்டும் என்று விருப்பப்படவில்லை. யாராவது நான் நொண்டி ஆகணும்னு விருப்பப்படுவாங்களா? யாராவது நான் செவிடன் ஆகணும்னு விருப்பப்படுவாங்களா? யாராவது நான் ஊமையாக ஆக வேண்டும் என்று விருப்பப்படுவார்களா? ஒரு மனிதன் தானாக மாற்றுத்திறனாளியாக மாற வேண்டும் என்று விருப்பப்பட மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒன்று அவர்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு நிகழ்வுகள், விபத்துக்கள், அல்லது அவர்களுக்கு ஏற்பட்ட நோய்கள், அல்லது அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பிறவியிலே கொடுக்கப்பட்ட படைப்புகள், இவைகளை தவிர வேறு ஏதனாலும் அவன் மனிதனுக்கு குறைவுகள் ஏற்பட போவதில்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள்.